ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி இருக்குல்ல, அதில் மேக்ஸ் வால்யூம் 2 கிளாஸ் 12 இன்டெக்ரல்ஸ் சாப்டர் இருக்குல்லடா, அந்த இன்டெக்ரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அதில் உள்ள கேள்வியை தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி சில கான்செப்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணலாங்கிறது அந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னென்னா, 15th நம்பர் கொஸ்டின், x divided by 9 minus 4x square. இதுதான் நம்முடைய கொஸ்டின். சொல்யூஷன் போகலாமா? ஓகே, சொல்யூஷன் எழுதிக்குவோம். எப்பொழுதுமே சொல்யூஷன் எழுதும்போது முதல்ல இன்டகிரேஷன் நம்ம கொடுத்துருக்கிறத i அப்படின்னு நம்ம எழுதிட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம எழுதிக்கலாம். i is equal to x divided by 9 minus 4x square dx அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகே, இந்த சாப்டர் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டு தான் சால்வ் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இருக்கணும்னா நம்முடைய ஐ எப்படி இருக்கணும்? நம்முடைய ஐ வந்து இன்டெக்ரல் ஓவர் எஃப் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி இருக்கணும். இந்த ஜிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், அந்த ஜி வந்து அதனுடைய டெரிவேட்டிவ் வெளியே இருக்கணும், டிஎக்ஸ். இதை மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த ஜியை தான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா சப்ஸ்டியூஷன் ஃபங்க்ஷனாக எடுக்க போகிறோம், டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை இதை மாதிரி மாற்ற முடியுமான்னு பார்க்கலாமா? நமக்கு இங்கே என்ன இருக்குது? முதல்ல we have x, அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 9 minus 4x square நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே எடுத்துக்கு வந்துக்கிறேன். மேலே எடுத்து வரேன், the whole power -1 நான் என்ன பண்ணிக்கலாம், dx அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம பை விஷுவலைசேஷன் நம்ம பார்வையிலே நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம டிஃபரன்ஷியேஷன் தெரியுமா? 9 டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன, நமக்கு 0. -4x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸ், -4x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -8x இருக்கணும். ஓகே, நமக்கு எக்ஸுங்கிற டேர்ம் இருந்தாலே நமக்கு போதும், வெளியே இருக்குது, அப்படி தானே? ஸோ ஜியோட ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் அவுட் சைடு இருக்கா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எனக்கு இங்கே நமக்கு 9x ஸ்கொயர்னுடைய 9 minus 4x ஸ்கொயர்னுடைய டெரிவேட்டிவ் -8x, ஆனால் -x இருக்குது. அந்த கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லை, அதை பற்றிலாம் நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? இப்போ ஜி யார்? 9 minus 4x ஸ்கொயர். அப்போ நான் அதை டீன்னு எழுதிக்கிட்டுமா? ஐ வில் ரைட் இட் அஸ் டி. டீன்னு எழுதிக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு 9 minus 4x ஸ்கொயர் எழுதியாச்சா? இப்போ நான் dt by dx கண்டுபிடிக்கிறேன். dt by dx is equal to 9 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, -4x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 8x. இந்த பவரில் இருக்கிறத நான் முன்னாடி எடுத்துகிட்டு வரேன், பவர்லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதுலேருந்து -8x மட்டும் இருக்கும், நான் dx என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ dx வேணும்னா என்ன பண்ணுறேன், ஐ எம் ரீஅரேஞ்சிங் திஸ். இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதுகிறேன். dx ஈக்குவல் டு dt டிவைடட் பை -8x. ஓகேவா? ஃபைன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இன்டெகிரேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? i இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர், எனக்கு வெளியில் x இருக்குது, நான் 9 minus 4x ஸ்கொயர் நான் எழுதிக்கலாம், வெறும் டீன்னு எழுதிக்கலாம், t பவர் -1 அப்படி எழுதிக்கலாமா? இப்போது dx என்னென்னு எழுதலாம், dx நான் ரீப்ளேஸ் பண்ணுறது dt டிவைடட் பை -8xஐ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இஸ் இட் ஃபைன்? ஓகே, இப்போ நான் எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஐ வில் கேன்சல் x அண்ட் x. இப்போ நான் இப்போ இருக்கிறத மட்டும் நான் எழுதிக்கிறேன். ஐ வில் ரைட் த ரிமைனிங் திங்ஸ். ரிமைனிங் மட்டும் எழுதுகிறேன். ஈக்குவல் டு ஈக்குவல்ஸ் எழுதிக்கிறேன். ஈக்குவல்ஸ், சாரி அந்த பென் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே ஃபைன். ஓகே, ஈக்குவல்ஸ் இன்டெக்ரல் ஓவர் -t by 8 dt அப்படி தானே? இப்போ நான் யாரை காமனாக வெளியே எடுத்துடலாம்? இந்த 1/8 -1/8 பொதுவாக காமன் எடுத்தது, t பவர் -1 இருக்குமா? t பவர் -1, அப்புறம் ரிமைனிங் t பவர் -1 dtன்னு இருக்குமா? இப்போ t பவர் -1 நான் என்னென்னு எழுதலாம்? t பவர் -1 நான் 1/tன்னு எழுதிக்கிறேன், அப்படி தானே? ஸோ -1/8
1 by integral over 1 by t dt. அப்புறம் 1 by t இன்டகிரேட் பண்ணால் நான் எப்படி எழுதலாம்? 1 by t நான் இன்டகிரேட் பண்ணால் log modulus t எழுதிக்கிறேன். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c எழுதிக்கிறேன். இப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம்? மைனஸ் 1 by 8 log of tக்கு பதிலாக I can write 9 minus 4 x square அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இதான் நம்முடைய ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் த எண்ட். கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. See you in the next video. Bye.